நீ விபச்சாரம் பண்ணால் அன்னைக்கே கழுவிட்டார். இயேசுவை யூதாசையும் மன்னிக்கலை, புதிய ஏற்பாடில் அனானியா சப்பீராவையும் மன்னிக்கலை, கொன்று தான் போட்டார். வசனம் உயிர் உள்ளது, அது உயிர் கொடுக்கும், உயிரை எடுக்கும். கீழ்ப்படிந்தால் உயிரை கொடுக்கும், இல்லை என்றால் உயிரை எடுக்கும். திரும்பவும் சொல்கிறேன், கீழ்ப்படிந்தால் உயிரை கொடுக்கும், இல்லை என்றால் உயிரை எடுக்கும். அதுதான் அவர், அதான் நம்ம தேவன். உற்சாகமாக கையை தட்டலாம். அந்தி கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்து உங்களை உள்ளத்தை புரட்டி நீ பரிசுத்தமாகாமல் இருப்பதற்கு என்ன வழி, அதைத்தான் உனக்கு அவன் காண்பிப்பான். அவன் காணிக்க வச்சு தான் பேச ஆரம்பிப்பான். நீ எல்லாம் பாவனிப்பெல்லாம் உனக்கு அங்கேயே கிடச்சி, அங்கேயே பாவனி கிடச்சா இங்கேயா கஷ்டப்படுறீங்க, இங்கேயா வந்தீங்க நீங்கள்? யோசிச்சு பார்க்கலாமா? ஆண்டவர் சிலுவையிலிருந்து என்ன சொன்னார்? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு பிதாவிடத்தில் தான் கேட்டுக்கிட்டார். இவர் மன்னிக்கலை, இவர் மன்னிக்க தயாராக இல்லை. பிதா மன்னித்தாரா இல்லையாண்டு யாருக்கும் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. மன்னிச்சிருந்தா யூதாசு பிழைச்சிருப்பான். அவன் கதறி அழுதானே, அவன் பாவத்துக்காக மனது உருகுனானே, காட்டி கொடுத்ததுக்காக எவ்வளோ கலங்கி அழுதான், ஓடினான ஓட்டம் எவ்வளோ துடிச்சான். இந்த காணிக்கை, இந்த கள்ள காசு, 30 வெள்ளி காசு என்னத்துக்கு? அவன் தேவனை காட்டி கொடுத்தேன் என்று பதறினான். முதல்ல மனம் திருந்தினது யூதாஸ். அவனுக்கு மன்னிப்பு கொடுக்காத தேவன் நமக்கு எப்படி மன்னிப்பு தருவார் என்று ஆராய்ந்து பாருங்கள். எரேமியா 13:14 கூட வாசிப்போம். உற்சாகமா கையை தட்டி, உற்சாகமா கையை தட்டி வாசிங்க, ஒருவர் வாசிங்க. எரேமியா 13:14. பிதாக்களும் பிள்ளைகளுமாகிய அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதே என்று மன்னிப்பதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறார் கர்த்தர். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர். ஆகவே நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் சாதாரண பாவங்கள் அல்ல. பொய் சொன்னாலே மிகப்பெரிய பாவம். இதுக்காக நீங்கள் வருந்துறது மாதிரியும் தெரியல, மனது உருகுற மாதிரியும் தெரியல, திருந்துற மாதிரியும் தெரியல. ஆனால் அவர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார், நானும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். திருந்தினா மட்டும்தான் பரலோகம். இல்லைன்னா உண்மையிலே உங்கள் பிள்ளைகளை கொல்லுவேன் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். கூட்டி வச்சுக்கிட்டு கழுத்தறக்கிறான்னு நினைக்காதீங்க. நீங்கள் திருந்தினா கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த சகோதரி திரும்பினாள், உண்மையை ஒத்துக்கொண்டாள். ஆனாலும் ஒத்த ஜுரம் வச்சு படுக்கையாக்கி கொன்றைதான் போட்டார் ஆண்டவர். பாளையங்கோட்டை விட்டு வைக்கல ஆண்டவர், திருந்தனவரை விட்டு வைக்கல. ஆகவே பாவத்தை நம்ம ஏன் செய்யணும்? பாவத்தை ஏன் செய்யணும்? இந்த கேள்வி நீங்க கேளுங்க இதயத்தில். ஏன் இந்த பாவத்தை நாம செய்ய போகிறோம்? ஏன் இந்த பாவத்தை செய்ய துட்டிக்கிறோம்? நமக்குள்ள அந்தி கிறிஸ்து இருக்கிறதுனால, அவன் இச்சரகத்தை தந்ததுனால, இந்த உலகத்தின் மேல் அவர் ஆசை வைத்ததுனால. உலகத்தின் மேல் ஆசை வைக்கிறவன் என்னிடத்தில் வரான், சேரான், பங்கே இல்லை, மாத்தாள போல. ஆகவே இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவரை விரும்பினால் நமக்கு ரெண்டையும் சேர்த்தே தருகிற ஒரே தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. ஆகவே பாவத்தை குறித்து வருத்தப்படுங்க, செஞ்ச பாவத்தை குறித்து வருத்தப்படுங்க, துக்கப்படுங்க. அது தூக்கி எறியணும், இல்லைன்னா அது உங்கள் பிள்ளைகளை கொன்று போடும் என்ற எச்சரிப்போடு. அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. இந்த 23 வருடமாக நடைபெறுகிற இந்த ஊழியம், தசமகமோ காணிக்கையோ கேட்டு வாங்கினது கிடையாது. பொருத்தனை கேட்டு வாங்கிறது உண்டு. ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று கர்த்தர் பேசினார். ஏனென்று சொன்னால், கடந்த உபவாச கூட்டத்தில், இப்போ பகிரங்கமாக சொல்கிறேன், அந்த நபர் கூட இங்கே இருக்கலாம், மேபி ஒரு 10 ரூபாய் கையிலே காணிக்கையை வைத்துக்கொண்டு
பைபிளை வைப்பதற்கு தயங்கி கொண்டிருந்தார். நான் எப்பொழுது கண்ணை மூடுவேன் அப்பொழுது வைத்து விட்டு செல்ல வேண்டும். நான் கண்ணை மூடினாலும் யார் என்ன போட்டாலும் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இங்கே யோசிக்கணும், சிரிப்பதற்கல்ல, சிந்திப்பதற்கு. அவருடைய அந்த 10 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு சமம், இல்லைன்னா கோடி ரூபாய்க்கு சமம். ஆனால் கொடுப்பதற்கு அவர் தயங்குகிறார், வைப்பதற்கு தயங்குகிறார். ஏனென்றால் நான் உண்டியலில் காணிக்க பிரிக்கிறது இல்லை, பக்கெட்லேயும் தூக்குறது இல்லை இத்தனை வருஷமாகவும். ஆகவே அந்த 10 ரூபாய் நான் பார்த்தேன். அவர் கை வைத்திருக்கிற முதியோர் தான், அதில் இருக்கிறது 10 ரூபாய் என்று தெரியும். ஏனென்றால் அதை வைப்பதற்கு தயங்குகிறார். நான் எப்போ திரும்புவேன், வைக்கணும், நான் திரும்ப மாட்டேன், வச்சுட்டு போங்க பிரதர்னு சொன்னாலும் போக மாட்டார். அவருக்கு அந்த அவஸ்தையை பார்த்தேன். நீங்களும் கடன் வாங்கி பெஸ்ட் பயணம் செய்து வந்திருப்பீர்கள். அவை நீங்களும் இது மாதிரி 10 ரூபாயை கொண்டு பைபிளை வைச்சு என முன்னாடி நின்று தயங்க வேண்டாம். அதனால் போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உண்டியலில் காணிக்க போட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆகவே நீங்கள் கொடுப்பது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தான் பார்க்க வேண்டும், நான் அல்ல. ஆகவே நாங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு பாட்டை பாடுவார். இப்போ அவர் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொண்டு கொட்டுங்க, கொடுங்க, கொடுக்காமல் போங்க. ஆனால் யார் என்ன போடுறான்னு ஊழியக்காரன்னு தெரியக்கூடாது. எந்த ஊழியத்தில் கொடுத்தாலும் இதை பின்பற்றுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் 1 ரூபாயாக இருந்தாலும் 1 கோடிக்கு சமம். கையை தட்டுங்க, அப்படியே வாங்க. அப்படி என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதித்தே, என்னுயிரே நான் உம்மை துதிப்பே. என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பே. என்னுயிரே நான் உம்மை துதிப்பே. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பே. என்னுயிரே நான் உம்மை துதிப்பே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அரண் தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண் தானே. நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பேனே. ஓ நீதிமான் உனக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பேனே. என்னுயிரான உயிரான
உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். ஓ இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் ஏன் மைக் ஆஃப் பண்ணிட்டு போகிறீங்க? பழக்கம். நாங்கள் ஒரு முறை ரைட்டு டிவி ஸ்ட்ரைட்டாக போடுறதுனால ஒரு முறை நாங்கள் ஒரு இன்டர்வியூ இங்கே ஏற்படுது, என்னை பேட்டிக்கின்ற மாதிரி. அது பல வருஷமாக தீர்மானிக்கிறது. என்னுடைய விட்னஸ், ஏன்னா விட்னஸ் எல்லாம் பயங்கரமான விட்னஸ் ஆகும். உலகத்தில் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை வச்சு வியாபாரம் பண்ணலை. இருந்தாலும் அந்த விட்னஸ் எடுக்கிறதுக்கு ஒரு முறை ஒரு ராத்திரி வேளை நாங்கள் 4-5 பேராக இருந்தோம். அதான் பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை ரிலேட்டிவ் ஒரு ஆள் வந்திருந்தார், பேர் ஸ்டீவன். அவரும் அந்த கொஸ்டின் கேட்குறாரு. அவர் அழகாக கொஸ்டின் கேட்டு என்ன பண்ணிட்டாரு, மைக் ஆஃப் பண்ணிட்டு போனார். நாங்கள் இன்டர்வியூ எல்லாம் கம்பீரமாக 2 மணி நேரம் தாண்டி முடித்தோம். முடிச்சுட்டு அங்கே பார்த்தாச்சுன்னா வாய் பேச்சு மட்டும் இருக்குது, ஆனால் ஸ்பீச்சை காணோம். ஹல்லேலூயா. விதைத்த விதைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் வலதுவரும் இடதுவரும் பழகி பெருகும்படி கர்த்தராகிய தேவன் பலத்த காரியத்தை உங்களுக்கு இன்றே செய்வாராக. ஆமென். வாசிப்போம். தீத்து 3:10. வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு விலகு. ஆண்டவர் சொல்லுகிறார், வேத புரட்டன் அது விசுவாசிக்கும் பொருந்தும், தீர்க்கதரிசிக்கும் பொருந்தும், ஊழியக்காரனுக்கும் பொருந்தும், சபை போதருக்கும் பொருந்தும், லேவியருக்கு பொருந்தும், கிறிஸ்தவனுக்கே பொருந்தும். நீ வேதத்தை புரட்டுவாயானால் 1 முறை 2 முறை சொல்லு, அப்புறம் விட்டு விலகுன்னு சொல்லுகிறார். உற்சாகமா கையை தட்டுங்க. அவர் 2 முறைக்கு மேல உங்களுக்கு இல்லை. ஒரு புத்திமதி 2 முறை சொல்லலாம்,
திருந்தலனா விட்டு விலகு. ஆட்டி பின்னாடி வருதுன்னு முன்னாடியும் பின்னாடியும் வரும், இடி மாதிரி இறங்கும். உற்சாகமா கையை தட்டுங்க. வேத வார்த்தைகளை ஊழியக்காரர் விதைத்தால் கேட்டு திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சொன்னவனை திருத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. அது வேத புரட்டன் அந்த கிறிஸ்தனுடைய வேலை. ஆனா வேதத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன கேள்வி வேணாலும் என்ன கேளுங்க. பைபிள் தொடக்கம் முதல் முடி வரைக்கும் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன கிராஸ் பண்ணா இப்ப 10 நிமிஷம் டைம் தரேன். என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. புரியாத புதிருக்கெல்லாம் விளக்கம் தரலாம். 10 நிமிஷம் யோசிவீங்க, அப்புறம் தான் கேட்கிறேன் கேள்வி. அல்லேலூயா. ஆகவே வேத புரட்டனாய் இருக்கிறவன் அவன் சொல்லுவான், உன் பாவத்தை இயேசு கழுவினார் என்று. நான் கேட்கிறேன், அனானியா சப்பீரியா போய் சொன்னார், கழுவல்ல ஆண்டவர், கொன்றாரு. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, போய் பேசுற நாவு முடக்கப்படும். பழைய ஏற்பாட்டின் படி தான் தீர்ப்பை வெளிப்பாட்டில் கொடுத்துருக்காரு, புதிய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே மூக்குக்கு முழங்காலுக்கு நீங்கள் முடிச்சு போடாதீங்க, திருந்தக்கு முயற்சி பாருங்க, அவ்வளோதான் பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் இருந்தால் போதும், கலட்டிடுவாரு உங்களை. அல்லேலூயா. பாட்டு பாட்டா இந்த சைக்கிளை பிரிப்பாங்க பாருங்க, மோட்டர் சைக்கிளை பிரிப்பாங்க. இப்போ பிரிக்கிறாங்களா? இருதயம் ஒரு பக்கம், நுரையீரல் ஒரு பக்கம், குடல் ஒரு பக்கம், மூலவியாதி ஒரு பக்கம், முழங்கால் ஒரு பக்கம், இடுப்பு ஒரு பக்கம். பிரிக்கிறாங்களா இல்லையா? என்ன அடையாளம்? நீங்க நினைக்கலாம் நீங்கெல்லாம் ரைட்னா. நோ, நெவர். யூ ஆர் நாட் ரைட். ஒன்லி பாவம், சின். நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாவத்தினுடைய பிரதிபலங்கள். இங்க அடுத்த கொடுத்து வர்றீங்களே இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் சாட்டை வாங்கிட்டு போயிருங்க. கையை தட்டுங்களேன். நம்முடைய பாவம் கழுவி துடைக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்மளை பிள்ளைகளை தேவன் அழித்து விடுவார். பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் கேட்பாரா இல்லையா? அது வசனம் தானே, படிக்கிறோமா இல்லையா? யாத்திராமா 20 அதிகாரத்தில் இருக்குல்ல, என்ன படிப்போம்? பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறது. அதை வாயிலால வாசிக்கிறிய, யோசிக்கின்றா? நீ செய்த பாவம், நீ செய்த அக்கிரமம், நீ சொல்கிற பொய், சிங்கம் பட்சிப்பது